ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் லிட்ரேச்சர் இன்சைட் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி த பெயிண்டர் ஆஃப் சயின்ஸ், ஆத்தர் நேம் ஆர்.கே. நாராயண். இவங்க 1906 to 2001 வரை வாழ்ந்த ஒரு ஃபேமஸ் இந்தியன் இங்கிலீஷ் நாவலிஸ்ட். இவங்களுடைய சைல்ட்ஹுட் மோஸ்ட்லி அவருடைய கிராண்ட்மதர் கூட இருந்ததால அதுதான் அவருடைய ஸ்டோரி டெல்லிங்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. அவருடைய ஒர்க்ல மால்குடி அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஷனல் டவுனை கிரியேட் பண்ணியிருக்காரு. மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் நாவல்ஸ்ல இந்த மால்குடி தான் செட்டிங்கா இருக்கும். இவரோட ரைட்டிங் ஸ்டைல் ரொம்ப சிம்பிள், ரியலிஸ்டிக் அண்ட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸை பத்தினதா இருக்கும். இவருடைய மேஜர் ஒர்க்ஸ் சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், த இங்கிலீஷ் டீச்சர், த கைட், த வெண்டர் ஆஃப் ஸ்வீட்ஸ், த பெயிண்டர் ஆஃப் சயின்ஸ். இவங்க வாங்கியிருக்க அவார்ட்ஸ் சத்யா அகாடமி அவார்ட் 1916 வாங்கியிருக்காங்க, பத்ம பூஷன் அவார்ட் 1964 வாங்கியிருக்காங்க, அண்ட் பத்ம விபூஷன் அவார்ட் 2000 வாங்கியிருக்காங்க. நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி சம்மரி. பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாவல்ல 3 கேரக்டர்ஸ் தான். ராமன் ஒரு சைன் பெயிண்டர். இது கடைக்கு மேல இருக்க நேம் போர்ட்ஸ், அப்புறம் சின்ன சின்ன சைன்ஸ் இதெல்லாம் பெயிண்ட் பண்ணி கொடுக்கறதா இவரோட வேலை. அடுத்ததா டெய்ஸி. இவங்க ஒரு ஃபெமினிஸ்ட். இவங்க மால்குடிக்கு ஃபேமிலி பிளானிங்கை பத்தின அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக வருவாங்க. ராமனுடைய ஆண்ட். இந்த ஆண்ட் தான் ராமனை கேர் பண்ணிட்டு வராங்க. ராமனுக்கு இந்த கடைக்கு மேல இருக்க நேம் போர்ட்ஸ், சைன்ஸ் இதெல்லாம் பெயிண்ட் பண்றதுதான் வேலை. அவர் தன்னுடைய ஆண்ட் கூட தங்கிட்டு வராரு. ஆண்ட் ஒரு விடோ. இவங்க மால்குடி அப்படிங்கிற ஊர்ல வாழ்ந்து வராங்க. ராமனுடைய பெயிண்டிங் ஒர்க் என்னதான் நல்லா இருந்தாலுமே நிறைய கஸ்டமர்ஸ் அவருக்கு பே பண்ண மாட்டாங்க, நிறைய கான்ஃபிளிக்ட் வரும். இப்படியே தான் அவருடைய லைஃப் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஃபேமிலி பிளானிங் பத்தின அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக ஒரு ஃபெமினிஸ்ட் வராங்க. அவங்க பேரு டெய்ஸி. அவேர்னஸ் கிரியேட் பண்ண அவங்களுக்கு நிறைய சயின்ஸ் தேவைப்படுது. இப்போ டெய்ஸி ராமனை அப்ரோச் பண்றாங்க. இந்த மாதிரி எனக்கு நிறைய சயின்ஸ் தேவைப்படுது, எனக்காக நீங்க ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு ராமனும் ஓகே சொல்றாரு. நிறைய சயின்ஸ் எல்லாம் அவங்களுக்காக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ராமனுடைய ஒர்க் டெய்ஸிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் ராமனுக்கு டெய்ஸியவே ரொம்ப பிடிச்சு போயிடுது. இன்ஃபேக்ட் ராமன் டெய்ஸியை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். He fell in love with டெய்ஸி. டெய்ஸி மால்குடியில அவேர்னஸ்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ 1 வீக் கழிச்சு ராமன் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மால்குடியை சுத்தி நிறைய வில்லேஜஸ் இருக்கு, அங்கெல்லாம் கூட போயிட்டு நான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், ஸோ நீங்க என் கூட வரீங்களான்னு கூப்பிடுவாங்க. ராமனும் அதுக்கு ஓகே சொல்லிடுவாரு. அவர் கிரியேட் பண்ண அந்த சயின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு மாட்டு வண்டியில வச்சு 2 பேரும் டிராவல் பண்ணி பக்கத்துல இருக்க நிறைய வில்லேஜஸ்க்கு போவாங்க. நிறைய பீப்புளை மீட் பண்ணி அந்த மக்களுக்கெல்லாம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஈவினிங் அவங்க ஊருக்கு திரும்ப வந்துட்டு இருக்கும் போது அவங்க வந்து மாட்டு வண்டியில இந்த மாட்டுக்கு சின்னதா அடிபட்டுரும். ஸோ அந்த மாடால ஃபர்தரா மூவ் பண்ண முடியாது. அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்த மாட்டுக்காரர் என்ன சொல்லுவாருன்னா, நான் பக்கத்து வில்லேஜ்க்கு போயிட்டு அங்கே ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதான்னு பாக்குறேன், ஸோ இந்த நைட் மட்டும் நீங்க இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களை விட்டுட்டு போயிடுறாரு. அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவங்க 2 பேரையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ இப்போ டெய்ஸி அந்த காட்டுக்கு உள்ள இருக்காங்க, ராமன் அந்த காட்டுக்கு வெளியே இருக்காரு. ராமனுக்கு அந்த நைட் ரொம்ப ஸ்லோவா போகுது. ஏன்டா அந்த நைட் வந்தது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஃபைனலா அவரை தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம டெய்ஸி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. பட் இந்த காட்டுக்குள்ள போய் பார்த்தா டெய்ஸி இருக்க மாட்டாங்க. இவர் டிசப்பாயிண்ட் ஆகி வெளியே வந்துட்டுறாரு. மறுநாள் காலையில டெய்ஸி பயங்கரமா ராமன் கிட்ட சண்டை போடுறாங்க, நீ எப்படி இப்படி பண்ணலான்ட்டு. ராமனுக்கு ஒரே குழப்பம், ஏன்னா டெய்ஸி தான் அங்க இல்லையேன்னு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, டெய்ஸி பக்கத்துல இருக்க ஒரு மரத்து மேல ஏறி நின்று அந்த கிளைகள்ல படுத்துட்டு இருப்பாங்க. அப்போதான் ராமன் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ டெய்ஸி பயங்கரமா ராமனை திட்டிட்டு, இது நான் சும்மாவே விட மாட்டேன், உனக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பேன், நான் கண்டிப்பா அதை போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ராமன் ரொம்பவே பயந்துடுறாரு. எந்த அளவுக்கு பயந்து போயிடுறாருன்னா, அவர் 1 வாரமா வீட்டை விட்டு வெளியவே வரல, டோர் லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காரு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ராமன் ஈவென்ச்சுவலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் மீட் பண்றாரு. ஏன்னா டெய்ஸி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விஷயம் ஊருக்குள்ள ஸ்ப்ரெட் ஆயிருக்கும், அப்படியே எல்லாருக்கு அதுக்கும் வரும். ஸோ ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் மீட் பண்ணிக்கிறாரு. அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ராமன் அவருடைய நார்மல் ரூட்டினுக்கு திரும்பிடுறாரு. திடீர்னு ஒரு நாள் ராமனை மீட் பண்றதுக்காக டெய்ஸி வராங்க. ராமனுக்கு பயங்கர ஷாக். இப்ப டெய்ஸி ராமன் கிட்ட அவங்களோட பாஸ்ட் லைஃப் பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. அவங்களது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, கிட்டத்தட்ட 15 குழந்தைகள் இருந்ததாகவும், டெய்ஸி 13 வயசு இருக்கும் போதே அவங்களுக்கு மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணதாகவும், அது அவங்களுக்கு பிடிக்கல, அதனால அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கிட்ட சொல்றாங்க. என்ன மாதிரி நிறைய பெண்கள் இந்த சொசைட்டில இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்,
இதுதான் என்னுடைய லைஃப் கோல். இந்த சொசைட்டிக்கு என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. இது கேட்ட ராமன் திடீர்னு டெய்ஸி கிட்ட, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. டெய்ஸியும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, எனக்கும் ஓகே தான், பட் மேரேஜ்க்கு அப்புறம் கூட என்னுடைய ஒர்க்கை நான் கண்டினியூ பண்ணுவேன். நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும், இதெல்லாம் உனக்கு ஓகேயா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ராமனும் ஓகே சொல்லிட்டு, இப்போ ராமன் அவருடைய ஆண்ட் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு பேரு டெய்ஸி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேரை கேட்ட உடனே ஆன்ட்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவங்க ஹிந்து, டெய்ஸி கிறிஸ்டியன். ஸோ அது ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி ஆண்ட் ஃபீல் பண்ணுறாங்க. பட் ராமன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு, டெய்ஸியை தான் மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு. உடனே ஆண்ட் சொல்கிறாங்க, ஓகேப்பா உன் விருப்பப்படி நீ பண்ணு, பட் நான் பில்கிரிமேஜ்க்கு போகிறேன், நீ வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ராமன் இதை டெய்ஸி கிட்ட சொல்கிறாரு. டெய்ஸியும் ஓகே, அவங்களுக்கு அதுதான் விருப்பம்னா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஆண்டி கிளம்பியாச்சு. ராமன் டெய்ஸிக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடெல்லாம் அழகாக டெக்கார் பண்ணி அவங்க வாழ்றதுக்காக ரெடி பண்ணுறாரு. அவங்க 2 பேரும் ஒன்றா அந்த வீட்டில் டைமும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சில நாள் கழிச்சு டெய்ஸி ராமன் கிட்ட சொல்றாங்க, எனக்கு அடுத்த வேலை வந்துடுச்சு, நான் இன்னும் அடுத்த வில்லேஜ்க்கு டிராவல் பண்ணி போகணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ராமனுக்கு ரொம்ப ஷாக், ஏன் என்னை விட்டுட்டு போற, இங்கே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. பட் டெய்ஸி சொல்றாங்க, இல்ல என்னுடைய ஒர்க் தான் எனக்கு முக்கியம், நான் இந்த சொசைட்டிக்கு ஆடுற வேண்டிய கடமை நிறைய இருக்கு, அவேர்னஸ் கிரியேட் பண்ணும், நான் கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போக ரெடி ஆகுறாங்க. ராமன் ஃபைனலா ஓகே உன் விருப்பப்படி நீ போ, பட் உனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, நீ எப்போ இங்க வரணும்னு விருப்பப்பட்டாலும் எப்போ வேணா இந்த வீடு உனக்காக காத்துட்டு இருக்கோம், நீ எப்போ வேணா வரலாம், நானும் இந்த ஊரும் இந்த வீடும் உனக்காக எப்பவுமே இருப்போம், காத்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த நாவல் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. அடுத்த இந்த டாபிக்ல வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.